தொந்தரவுலாம் எப்படி இருக்கு? இப்போ அந்த பனிக்கு 20 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு? இந்த வீசிக்கு வீசிங் வந்துச்சோ? குளிர் வந்துட்டாலே பனி அதிகமாக நம்ம வீடு தென்காசியிலே விவசாயம். தென்காசி குற்றாலமே ஊட்டி மாதிரி இருக்குங்க. ஆமாம், நல்ல டெம்பரேச்சர். எவ்வளோ நேரம் ட்ராவல்? அதான் எல்லாருக்குமே இந்த பனிக்கு கூட தான் வருது, வேல்யூ வந்து கூட தான் இருக்குது. இப்போ இந்த யோசனபிள் கவுண்ட்டும் கூடல, அது அப்படியே அதே மாதிரியே இருக்குது. அது மாதிரி இங்கே சைனஸ்குள்ளேயும் நீர் இருக்குது, 2 பக்கமே இருக்குது. வலது பக்கம் அதிகமாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதெல்லாம் வெண்ணி தான். குளிச்ச உடனே காய வச்சுருவீங்கன்னா அப்படியே உடனே காய வச்சிடணும். அதை ஈரத்தோடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரம் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் சளி பிடிச்சிடும். இல்லை, வாரத்தில் 2 நாள் பிடிச்சிக்கலாம். காய்கறிலாம் சாப்பிட்றாளா? காய்கறியை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அந்த மிக்சியில் போட்டு அடிச்சாவது கொடுத்துருணும். தண்ணி காயை அடிக்கடி சாப்பிட்டா தண்ணி காய் நல்லது இல்லை. இந்த வயசு தான் குணப்படுத்தக்கூடிய வயசு, அதை விட்டுறக்கூடாது. சான்ஸ் வந்து விட்டுறக்கூடாது. ஆனால் காய்கறிகள் நல்லா சாப்பிடணும். ஃப்ரூட்டில் அதில் அவாய்ட் பண்ண ஃப்ரூட் தவிர ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை வேண்டாம்னு சொன்ன ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது தவிர மற்ற ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒரு அரை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும்.